நீண்ட நாட்களாக தூக்கம் இல்லை, நீண்ட நாட்களாக பசி கிடையாது, இல்லை மனச்சோர்வு வரைக்கும் போகிறாரு. மனச்சோர்வுனா டிப்ரெஷன் அந்தளவுக்கு போகிறாரு, இல்லை தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாரு, இல்லை சூசைட் தாட்ஸ் வருது, இல்லை சூசைடே ட்ரை பண்ணுறாரு. இந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறது நல்லது. வணக்கம் விடியல் டிவி நேயர்களே. நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். சைக்காலஜிஸ்ட் யார், சைக்காட்ரிஸ்ட் யார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். 2 பேருமே மனநல மருத்துவர் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். எந்த சூழ்நிலையில் யாரை பார்க்கணுங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றின விளக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த சூழ்நிலையில் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும், எந்த சூழ்நிலையில் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும், இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவான விளக்கம் புரிந்துவிடும். ஃபஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். சைக்காலஜிஸ்ட் என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனை, உணர்வுகள், நடத்தை இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான ஆலோசனை வழங்குபவர்கள் தான் சைக்காலஜிஸ்ட். ஒருத்தருக்கு மனநலத்தில் பதட்டம் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, இல்லை மனச்சோர்வு இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, எக்ஸாம் ஃபியர், லவ் ஃபெயிலியர், ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறது தான் சைக்காலஜிஸ்ட். முக்கியமாக சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய உணர்வுகளை புரிஞ்சு அவங்க மனநலத்தை மேம்படுத்துறதுக்காக ஆலோசனை வழங்குவார்கள். அதை தாண்டி இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட், கவுன்சிலிங், அப்புறம் பல தெரப்பிகள் மூலிமா மனநலத்தை மேம்படுத்த உதவுவார்கள். அதை முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட்டு மருந்துகள் எழுதி தரமாட்டாங்க. இதை நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது சைக்காட்ரிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதன் பிறகு சைக்காட்ரியில் சிறப்பு மருத்துவராக இருந்திருப்பாங்க. அவங்கள தான் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனநல கோளாறுகளை கண்டுபிடிச்சிட்டு அதற்குண்டான மருந்துகளை எழுதி கொடுப்பாங்க. இவங்க மருந்து மூலியமாக மனநலத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. உதாரணமாக ஒரு நபருக்கு அதிகமாக தூக்கம் இல்லை, பல நாட்களாக தூக்கம் இல்லை, பசியே இல்லை அப்படிங்கும்போதும், இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இல்லாத ஒரு உருவம் தெரியுது, இல்லாத ஒரு வார்த்தை கேட்குது, இல்லாத ஒரு வாய்ஸ் கேட்குது, அப்படிங்கும்போது சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் சைக்காட்ரிஸ்ட்டை அணுகுவது ரொம்ப அவசியமாக இருக்குது. சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மருந்துகள் மூலியமாக நம்மளுடைய மூளையை சமநிலைக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி செய்வாங்க. இப்போ சைக்காலஜிஸ்ட்டு யார், சைக்காட்ரிஸ்ட் யாருன்னு கொஞ்சம் பார்த்துருப்போம். இருவருக்குமே என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம் மூலிமா பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எக்ஸாம் ஃபியர் இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம் ஃபியர் இருக்கும்போது அவருக்கு தூக்கமே இருக்காது, பசி அதிகமாக எடுக்கலை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் இந்த ஸ்டூடெண்ட் தூக்கம் இல்லை, பசி எடுக்கலை, ஓகே. அதை தாண்டி அன்றாட வாழ்க்கை கரெக்டாக கொண்டுட்டு போகிறாரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த அன்றாட வாழ்க்கையை கொண்டுட்டு போனாலும் தூக்கம் குறைவாக இருக்கும், பசியும் குறைவாக இருக்கும். அந்த டைமில் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப நல்லது. சைக்காலஜிஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில அசஸ்மெண்ட் மூலியமாகவோ, இல்லை கவுன்சிலிங் மூலியமாகவோ, தெரப்பி மூலியமாகவோ மனநலத்தை மேம்படுத்த உதவுவாங்க. அதே மாணவருக்கு நீண்ட நாட்களாக தூக்கம் இல்லை, நீண்ட நாட்களாக பசி கிடையாது, இல்லை மனச்சோர்வு வரைக்கும் போகிறாரு, மனச்சோர்வுனா டிப்ரெஷன் அந்தளவுக்கு போகிறாரு, இல்லை தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாரு, இல்லை சூசைட் தாட்ஸ் வருது, இல்லை சூசைடே ட்ரை பண்ணுறாரு, இந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறது நல்லது. சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மருந்து மூலியமாக அவர் சில சிகிச்சை பண்ணுவார், அவருடைய மனநலத்தை மேம்படுத்த உதவுவார். சைக்காலஜிஸ்ட்டும் சைக்காட்ரிஸ்ட்டும் இணைந்து பணியாற்றுவார்களா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக பணியாற்றுவார்கள். ஒரு சில பேருக்கு கவுன்சிலிங்கும் தேவைப்படும், மருந்தும் தேவைப்படும். இந்த மாதிரி நேரத்தில் சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மருந்து மூலியமாக அவங்களுடைய மூளையை சீராக கொண்டுட்டு போகிறதுக்கு சில மருந்துகளை கொடுத்து உதவுவார். சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சிந்தனை, உணர்வுகள், நடத்தை இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கவுன்சிலிங் மூலியமாகவோ இல்லை தெரப்பி மூலியமாகவோ மனநலத்தை மேம்படுத்த உதவுவாங்க. 2 பேருமே ஒரே நோக்கத்திற்காக தான் பார்க்குறாங்க. உங்களுடைய மனநலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அவங்க பண்ணுவாங்க. உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால் மனநல பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா வெட்கப்படாதீங்க. சரியான நேரத்தில் சரியான நிபுணரை அணுகுவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.